செவ்வாய்ங்கிறது வேகம், புதன்றது விவேகம். வேகமும் விவேகம் ஒரு சேர இருக்கப்பெற்ற மனிதர்கள் யாருன்னா இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை உள்ளவர்கள் தான். ரொம்ப நுட்பமா கவனமா தன்னுடைய கவனம் மொத்தத்தையும் ஒரு விஷயத்துல குவித்து அப்படி ஒரு வேலை செய்யக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. அறிவோட கர்வம் என்ன பண்ணும்னா என்னோட வேலையை கொடுத்துட்டுனா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். கடைசி வரைக்கும் அதை இன்னும் செப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை மெருகேற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் பண்றாரு, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்க நினைச்ச ஒரு அளவை விட பன்மடங்கு அந்த வேலையை இன்னும் சிறப்பா அழகா நீங்களே எதிர்பாராத விதமா செஞ்சு முடிப்பாங்க. செவ்வாய் புதன் சேர்க்கை உள்ளவர்கள் அடிப்பது தெரியாது, ஆனால் வலிப்பது தெரியும். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேர்ந்துட்டா அவங்க எதிரிகள் அவ்வளவுதான். மதி உள்ளவன்ட்ட விதி தன்வசப்படும், விதியவே அவங்க கையாள்வாங்க. இவங்களை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் தோல்வி. ஏன்னா இவர்கள் கடவுளோ பிரபஞ்சமோ இந்த கட்டமோ அவர்களுக்கு செவ்வாயோட சேர்ந்த மதியை கொடுத்துருக்கு. வணக்கம். செவ்வாய் புதன் சேர்க்கை. செவ்வாய் அப்படிங்கிறது ஷார்ப்னஸ், புதன் அப்படிங்கிறது புத்தி. அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை அந்த அமைப்பு பெற்றவர்கள் புத்தி கூர்மையானவர்கள். தங்கள் துறையில எப்படியும் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பேர் வாங்கிடுவாங்க. ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க்குக்கு பேர் போனவர்கள் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை உள்ளவர்கள். அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான ஒர்க்கை கொடுத்தா கூட அதை இருந்த இடத்துல இருந்தே எவ்வளவு ஸ்மார்ட்டா எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு சொகுசா செய்ய முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா புத்தி கூர்மை. அந்த புத்தியை தீட்டும் போது அவர்களுக்கு நீங்க எவ்வளவு சவால் நிறைந்த ஒரு வேலையை கொடுத்தா கூட அதை ரொம்ப சுலபமா ஆனா மிகச்சரியாக துல்லியமாக எந்த குறையும் சொல்லிவிடாதபடி துல்லியமா செய்ய தெரியும். செவ்வாய்ங்கிறது வேகம், புதன்றது விவேகம். வேகமும் விவேகம் ஒரு சேர இருக்கப்பெற்ற மனிதர்கள் யாருன்னா இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை உள்ளவர்கள் தான். இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சுலபமாக போடக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. இல்லைன்னா இவர்களே அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இருப்பார். இந்த கணக்கு வழக்கு பார்க்கறது, இந்த நம்ம சோ கால்டு கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஹார்ட் சப்ஜெக்ட்ஸையும் இவங்க ரொம்ப ஈஸியாக படித்து அதிலிருந்து எசன்ஸ் எடுத்து அதை எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணி ஜெயிக்கணுமோ அப்படி ஜெயிச்சிருவாங்க. பெரும்பாலும் இவர்கள் ஒரு மேலதிகாரியாகவோ இல்லை நுட்பமான வேலையிலோ தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவர்களுக்கு தான் ஹார்ட் ஒர்க் இவர்கள் செட் ஆகாது. இவங்க அறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள். செவ்வாய் புதன் ரொம்ப ஷார்ப்பான மைண்ட் இருக்கும். ரொம்ப நுட்பமாக கவனமாக கவனத்தையும் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி தன்னுடைய கவனம் மொத்தத்தையும் ஒரு விஷயத்துல குவித்து அப்படி ஒரு வேலை செய்யக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. அவங்க சாதாரணமா அவங்க காய்கறி வெட்டுறதா இருந்தா கூட வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவருடைய மொத்த கவனமும் காய்கறி வெட்டுறதுலாம் இருக்கும். அழகா அதை வெட்டி அழகா அதை அலங்கரிக்கிறது இவங்க எல்லாமே இவங்க தான். ஏன்னா புதன் அப்படிங்கிறதே அலங்காரம் பண்றது, ஒரு அழகுணர்ச்சியோடு இருக்கிறது, தான் செய்யக்கூடிய வேலையை பார்த்து மற்றவங்க ரசிக்கணும். முதல்ல இவங்களே ஒரு ரசனைக்கார மனிதராக இருப்பாங்க. ஒரு வேலையை செஞ்சுட்டு அதை ரசிப்பாங்க. அவர்களுக்கு அந்த வேலை திருப்தி கொடுத்தா தான் அதை ப்ரெசென்டே பண்ணுவாங்க. இவங்க கிட்ட இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை உள்ளவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து பாருங்களேன். நீங்கள் வேலையை கொடுத்துட்டு மறந்துடணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா புதன் புத்தி எங்கே புத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அங்கே கோபமும் ஜாஸ்தியாக இருக்கும். அறிவோட கர்வம் என்ன பண்ணணும்னா என்னோட வேலையை கொடுத்துட்டுனா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை இன்னும் செப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை மெருகேற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் பண்றாரு, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்க நினைச்ச ஒரு அளவை விட பன்மடங்கு அந்த வேலையை இன்னும் சிறப்பா அழகா நீங்களே எதிர்பாராத விதமா செஞ்சு முடிப்பாங்க. அது சாதாரணமா கோலம் போடுற வேலையா இருக்கட்டும், இல்ல நிறைய இசையமைப்பாளர்கள்லாம் இந்த மாதிரியான அமைப்புல இருப்பாங்க. ஏன்னா நிறைய இசையமைப்பாளர்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாமே அவங்க துறையில பார்த்தீங்கன்னா இசைங்கிறது கலை தானே. அப்போ இவர்கிட்ட இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கவங்ககிட்ட நிச்சயமா ஆயக்கலைகள் 64 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த கலையில சிறந்து விளங்குறாங்க. நிறைய இசையமைப்பாளர் ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு. அந்த மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறது அப்படின்னா அதுல இன்னும் அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் அதில் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் கேட்டால் சார் ஆமா சார், படத்தோட ரிலீஸ் வரைக்குமே நான் பிஜிஎம்லையோ இல்லை மியூசிக்லையோ எதையாவது ஒன்று அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது ரிசல்ட்டும் கொடுத்துரும். ஒரு கோலம் போடுவதிலிருந்து ஒரு முழு திரைப்படத்துக்கு இசையமைக்கிற வரைக்கும் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்கிட்ட வேலையில் அதை இன்னும் மெருகேற்றி 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 அழகு பார்த்து அதுக்கு பின்னாடி ஊதியம், அதில் வருமானம், நமக்கு என்ன கிடைக்க போகிற சம்பளம் இதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. அவங்க அந்த எடுத்துக்கிட்ட ஒர்க்கை அழகா இருக்கா, நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைனல் அவுட்புட் வர வரைக்கும் அவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க. அதை அப்படியே மெருகேற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் செவ்வாய் வேகம். ஒரு விஷயத்தை வேகமாகவும் செய்வாங்க, அது அழகுணர்ச்சியும் செய்வாங்க. இவர்களுக்கான தெய்வம் பார்த்தீங்கன்னா பிரசன்ன வெங்கடாஜலபதி இல்லைன்னா வீரராகவ பெருமாள். இந்த 2 தெய்வத்தையும் அவங்க ரொம்ப தீர்க்கமாக வழிபடும் போது இவருடைய இந்த அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அதிகமாக வளரும். நிறைய படிப்பாங்க, நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. இவங்க கிட்ட நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது.
இவர்களுக்கு அந்த அறிவு பசி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இன்னும் கற்றுக்கணும், இன்னும் புதுசாக தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியாதுன்ற எண்ணமே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பசிங்கிறது என்ன, நமக்கு இன்னும் எங்கே கிடைக்குமா அப்படின்னு தேடுறது தான். இவர்கள்ட்ட அந்த அறிவு பசி இருக்கும். கண்டிப்பாக செவ்வாய் புதன் சேர்க்கை உள்ளவங்ககிட்ட இப்போ என்ன புக் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது படித்த மனிதனாக இருக்காரு, அது செவ்வாய் புதன் இருக்குது அப்படிங்கிறப்ப, இப்போ என்ன சார் புக் படிச்சிருக்கீங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக புக் ஃபேருக்கு போனீங்களா, புக் ஏதாவது வாங்குனீங்களான்னு கேட்டால், சார் புக் படிச்சுட்டு இருக்கேன் சார்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தமிழ் நாவலையோ இல்லை இங்கிலீஷ் நாவலையோ சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் என்னன்றது நீங்கள் ஈஸியாக கேட்க முடியும். சார் நான் புத்தகம் படிக்கக்கூடிய நபர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே ஜாதகத்தில் இருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கான டாப்பிக்கை நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது நிறைய ஓப்பன் ஆவாங்க. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இங்கே ஜாதக கட்டத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்ககிட்ட கேள்வியை கேட்கும்போது ஒரு 5-6 கேள்விகள்லேயே நமக்கு ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அறிவு சுடராக இருக்கும்போது அதிகமாக யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவே மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அறிவு அதிகமாக பேசாது இல்லையா, ஏன்னா இங்கே ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கும்போது அதிகமாக பேச மாட்டாங்க. அறிவாளிகள் அதிகம் பேசுவதில்லை, அதிகம் பேசாதவர்கள் எல்லாமே அறிவாளி தான் இருக்காங்க. இதுதான் உண்மை. அவர்கள் எங்கு பேசணுமோ அங்கு பேசுவாங்க. பேசவே பேசாதவன் அறிவாளின்னு கிடையாது. எங்கு பேசணுமோ, எங்கு எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணுமோ அங்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த புதன் செவ்வாய் அமைப்பு உள்ளவர்கள் தான் அந்த மாதிரியான மனிதர்கள். இவங்க கிட்ட இவர் நமக்கு இணையான ஒரு அறிவாளி நம்மளோட விஷயத்தை நம்ம சொல்லாமலே சொல்லிட்டாரேன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு அறிவு நிறைந்த ஒரு மனிதருக்கு நீங்க எப்படி ஜாதகம் சொல்லுவீங்க? என்ன பலன் சொன்னாலும், என்ன பரிகாரம் சொன்னாலும், என்ன வழிபாட்டு முறை சொன்னாலும் அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நான் ஏன் சார் வெங்கடாஜல வைத்திய கும்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஏன் வீரராகவ பெருமாளை பிடிக்கணும், நான் ஏன் இந்த ஸ்தலத்துக்கு போகணும், எனக்கே இந்த கடவுள், இந்த மாதிரி நாம சொல்ற விஷயத்துல நம்ம கிட்ட திருப்பி அதுக்கு வந்து காரண காரியங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய எல்லா ஜாதகர்களுமே பெரும்பாலும் செவ்வாய் புதன் சேர்க்கை உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த செவ்வாய் புதன் என்ன பண்ணும்னா மீசை வளர்க்க வைக்கும், இல்லை அவங்க தந்தைக்கு மீசை இருக்கும். ஏன்னா மீசை மீது ஒரு ஆர்வம் இருக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது மீசையை குறிக்கும், புதன் அப்படிங்கிறது அழகை குறிக்கும். மீசை அழகுபடுத்துறது எல்லாமே ஆண் ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் இருக்கும்போது தாடி வச்சுப்பீங்களா, மீசையை நீங்கள் அடிக்கடி ட்ரிம் பண்ணுவீங்களா, மீசையை அடிக்கடி செதுக்கிக்குவீங்களான்னா ஆமாம் சார்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க தோற்றத்தை பார்க்கும்போதே ஒருத்தர் மீசை மீதோ தாடி மீதோ ரொம்ப அழகுபடுத்திக்கிறார், தன்னுடைய பியார்டு தன்னுடைய முஸ்டாச் மீது ஒரு கவனம் செலுத்துகிறாருனாலே அங்கே செவ்வாய் புதன் வந்துடும். இவர்களுக்கு வந்து கோபமும் இருக்கும், அது வெளிக்காட்ட வேண்டிய இடத்துல எங்கே வெளிக்காட்டணுமோ அங்கே வெளிக்காட்டக்கூடிய அந்த பக்குவமும் இருக்கும். கோபம் வந்த உடனே அப்படியே ஃபயர் ஆக மாட்டாங்க, அப்படியே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செவ்வாய் புதன் சேர்ந்தவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மென்மையாக இருப்பாங்க, தன்னோட கோபத்தை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. செவ்வாய் என்ன பண்ணணும்னா அப்படியே கோபத்தை கொடுக்கும். செவ்வாய்னா கோபம் தானே, ஆனால் அங்கே புதன் சேர்ந்த பிறகு அதை அறிவுபூர்வமாக அணுகக்கூடிய அந்த பாண்டித்யம் இருக்கும். கோபப்படுத்திட்டா அப்படியா, என்னை அவமானப்படுத்திட்டியா, உன்னை எங்கே சந்திக்கணுமோ அங்கே சந்திக்கிறேன், உன்னை எங்கே வீழ்த்தணுமோ அங்கே வீழ்த்துறேன், என் அறிவால் என் மதி நுட்பத்தால் உன்னை வீழ்த்துறேன்ற அந்த பக்குவம் இருக்கும். அடிக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, கத்த மாட்டாங்க. ஆனால் இவர்கள் அடிப்பாங்க, அடிக்கிறது தெரியாது. செவ்வாய் புதன் சேர்க்கை உள்ளவர்கள் அடிப்பது தெரியாது, ஆனால் வலிப்பது தெரியும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் புதன் சேர்ந்துட்டா அவங்க எதிரிகள் வந்து அவ்வளோதான், பஸ்பம் தான். மதி உள்ளவன்ட்ட விதி தன்வசப்படும், விதியவே அவங்க கையாளுவாங்க. இவங்களை வந்து தோற்கடிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு தான் தோல்வி. ஏன்னா இவர்கள் கடவுளோ பிரபஞ்சமோ அந்த கட்டமோ அவர்களுக்கு செவ்வாயோட சேர்ந்த மதியை கொடுத்துருச்சு, புத்தியை கொடுத்துருச்சு. அப்போ வீரமாகவும் இருப்பாங்க, மதிநுட்பமாக இருப்பாங்க. அப்படி வீரமும் அறிவும் சேர்ந்தவன் எப்பேற்பட்ட ஜாம்பவான். அப்போ இவர்களுக்கு எப்பொழுதும் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் வெற்றி உறுதி. சென்னை போன்ற நகரம் இருக்கிறவங்க பார்த்த சாரதி பெருமாளை கும்பிட்டுக்கலாம். மீசை உள்ள பெருமாள், செவ்வானா மீசை, புதன்னா பெருமாள். மீசை உள்ள பெருமாள் பார்த்த சாரதி பெருமாள் தானே. இந்த மாதிரி காரகத்துவங்களோட இணைஞ்சு நீங்கள் வழிபாட்டு முறையில் சொல்லும் போது அவர்களுக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்கும். செவ்வாய் புதன் சேர்க்கை ஒரு மிகச்சிறந்த சேர்க்கை. மதிநுட்பமும் அறிவும் வேகமும் விவேகமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சிறந்த சேர்க்கை. சுகமே சொல்க.